எப்பவும் ஒரே மாரி வெங்காயம், தக்காளி போட்டு குழம்பு வைக்கிறீங்களா? அப்ப இந்த 2 காய் வச்சு குழம்பு செஞ்சு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். இது சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி, அட பொங்கலுக்கு கூட நல்லாருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துரலாம். ஒரு குக்கர்ல 2 கப் முட்டைகோஸ் பொடிய நறுக்குனது, ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு பொடிய நறுக்குனது, 10 பல் பூண்டு, சின்ன சைஸ் புளி, 1/2 கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு ப்ரெஷர் அடங்கினதும் திறந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணியோடு சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் லோ ஃப்ளேம்லேயே 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச காய்கறி பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா குக் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சாலே போதும். இது ஏற்கனவே வெந்த காய்கறின்றதுனால. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் தூவி இறக்குனா குழம்பு சுவையாக ரெடி ஆயிருங்க. இந்த ஒரு குழம்பு செஞ்சு வச்சுட்டா போதும், 3 வேளைக்கும் பிரச்சனையே இருக்காதுங்க. இன்றைக்கி நம்ம சுட சுட சாதத்து கூட டேஸ்ட் பண்ணிடலாமா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.